என்ன சார் எங்க போறீங்க? கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க? எங்க போற? சும்மா சும்மா இதுக்கு வீட்டுல கோட்டு வேண்டி கிடக்கு. ஏன் கோட்டு போடுறதுனாலாம் நாளை கோட்டு போடுறா? யார் சொன்னா? வீட்டுல ஏன் கோட்டு போட்டிருக்கேன்னு தானே கேள்வி. வீட்லயும் போட்டு போடலாம், இல்ல சட்டசபைக்கு போகும்போது கூட கோட்டு போட்டு போடலாம். கோட்டு யாருன்னா எப்போனா எப்படின்னா எந்த கலர்னா போடலாம். இதுல என்ன பெரிய? ஓ, இப்ப நீ எதுக்கு வர பேச்சு? திருச்சியில நாங்க விஜய் அண்ணா விஷயத்துக்காக வரியா? தெரிஞ்சு போச்சா? அவர் என்னத்துக்காக அவரை இழுக்கிற? இப்ப நீ சொல்லு. ஏமா, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. யாரோ எவனோ கோட்டு பத்தி பேசிட்டோம்னா அது ஒரு விளக்கம் சொல்லி சொன்னார், அது சொன்னார், விளக்கம் சொன்னாரு, அதுவும் சொல்ல. நியாயமா ஒரு விளக்கம் சொன்னா பரவாயில்ல, நல்ல ஒரு அர்த்தத்தோட தான் போடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கே தெரியுமா? எங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா எதுக்கு கோட்டு போடுறாரு, எதுக்கு கருப்பு கூட கோட்டு போடுறாரு? என்ன தெரியும்? ஏதோ வித்தியாசமா போடுறாரு, அது என்ன தெரிஞ்சுக்கணுமா? அது உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. வித்தியாசமா போடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான், அவ்வளவுதான். சினிமா ஷூட்டிங்கா, சினிமால பாடல் காட்சா இல்ல? இப்ப அவரு இன்னும் அதுல இருந்து வரலப்பா. அவர் குழந்தை மாதிரி இருக்கிறாருப்பா. அவர் அந்த மைண்ட் செட்ல இருந்து இன்னும் வரலப்பா. பார்த்தல, நீயே பாத்தியா இல்லையா? திருச்சியில போயிட்டு என்ன பண்ணிருக்காரு அவரு? என்ன பண்ணுங்க? பிரச்சாரம் பண்றேன்ட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரி யாரோ எழுதி கொடுத்ததுதான் பாவம் அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவரை போட்டு இந்த வாங்குறீங்க எல்லாரும். கத்துறாரு, வழக்கமான கத்தி பேசுறாரு. அவருக்கு ஞாபகம் வரலப்பா. அவரு மக்களை பார்த்தோம்னா மக்களை ஒன்னாயிட்டாங்க இல்லையா? அதனால அவருக்கு சிஎம் ஆன மைண்டே செட்டே மறந்து போச்சு. அவர் இன்னும் நம்ம ஜெயிச்சோன்றதே அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரல போல. என்ன பண்றது சொல்லு நீயே. ஆமா, கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் ஜெயிப்போன்னு அவர் நினைச்சுக்க மாட்டார், நம்மளும் நினைக்கல. அதான் அதை திரும்ப சொல்றேன். அதனால அவர் என்ன பண்றாரு, மத்தவங்க மூளையே யூஸ் பண்ணிக்கிட்டு கிடக்காரு. பார்த்தேன் நானே அன்னைக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படியே பேப்பர் எடுக்கிறாரு, இப்படி எடுக்கிறாரு, அப்படியே நிறுத்தினாரு, மறந்து போயிட்டாரு போல டைலாக. திருப்பி மறந்து அந்த சினிமால டைலாக் மறந்துட்டு திருப்பி பண்ணுவாங்களே, ப்ராம் பண்ணி திருப்பி எடுத்து பேசுவாரு. அந்த மாதிரி பேசுறாரு. ஏன் விஜய் அண்ணா இப்படி பண்றீங்க நீங்க? சரிம்மா, அது எழுதி குச்சி படிக்கிறாரோ பார்த்து படிக்கிறாரோ அதெல்லாம் விட்டுரு. எதனா ஒண்ணு நல்லது செய்யலாம்ல, பட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்ல. ஆக்ஷன் எடுத்து என்னமா? ஏமா, அவரே பாவம் புதுசு, அரசியலுக்கே புதுசு. அவரே யாரோ எழுதி கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு டைலாக் மாதிரி. அவரு இன்னும் நடிகர் இதுல இருந்து வரல. அவர் என்னன்னா முதலமைச்சர் ஆவன்னு அவர் நினைக்கல. சரியா? அதுதான் அங்க ப்ராப்ளமே. என்ன பண்ணிட்டாரு, அவசரத்துல நம்ம ஜெயிக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் தானே வந்திருக்கோம், நமக்கு ஃபர்ஸ்ட் இப்படி இருக்காது, வராது, அடுத்த வாட்டி பாத்துக்கலான்ற நினைப்புல இருந்திருப்பாரு. நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டோம், சரி ஒரு புது ஆட்சி அமைச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்டீங்க.